ஒரு லெவலை தாண்ட எந்த லெவலுக்கு வேணாலும் போறோம் தான் ப்ரோ உண்மையான கேமர். மாஸ் ப்ரோ மோட்டிவேட் ஆகுது ப்ரோ நீங்க கொடுத்த மோட்டிவேஷனை நான் இப்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்கேன். இப்பதான் என்ன ஒரு கேமராவே ஃபீல் பண்றேன். சூப்பர் ப்ரோ. விளையாடும் போது புத்திசாலியாவும் பர்ச்சேஸ் பண்ணும்போது தைரியசாலியாவும் இருக்கணும். அப்பதான் நம்ம கேம் உலகத்துல ஒரு ராஜாவா இருக்க முடியும். ஓகே ப்ரோ. ஏய் பார்த்து தள்ளுங்கடா, தடிக்கு வந்து தாடு தச்சிட போகுது தம்பிக்கு. ப்ரோ நான் நீங்க சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி கேம் விளையாடினா கொஞ்சோண்டு அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு ப்ரோ. எவ்வளோ? ஜஸ்ட் 10 lakhs. 10 lakhs-ஆ? சரி, இவங்கெல்லாம் யாரோட ஆளுங்க? என்னோட ஆளுங்க. குட்டி கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம என்ன கோத்து விட்டுருக்கானே. ஏய் யார சொல்ற? ஐயோ ஒன்ன சொல்லப்பா, அவரை சொன்னேன். எதுவாக இருந்தாலும் எங்க மாமா கிட்ட சொல்றா. உன் கேர்ள் ஃப்ரெண்டை தூக்குறதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்துரு. எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே. இல்லையா? அப்ப லவ் பண்ண வச்சு தூக்குவோம். நீ மாமா வேலை பாக்குறன்றியா? மாமா உங்களுக்காக என்ன வேலை வேணா பாப்பா, நான் மாமா வேலை பார்க்க. அண்ணே நான் வேணும்னு எதுவும் பண்ணலண்ணே, அவனுக்கு கைடு தான் பண்ணேன். கைடு பண்றியா? எங்க மாமா உன்னாச்சு ஹைடு பண்ணுவார். இது நீ மூடு. தம்பி ஏதோ விளையாடுறதுக்காக விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டாப்ல. நீ விளையாட்டுத்தனமா 10 லட்சம் கொண்டா கொடுத்தினா நான் விளையாட்டாவே நினைச்சுக்கிறேன். ஐயோ அண்ணே, நான் உங்க பையனுக்கு கேம் விளையாட ஹெல்ப் தானே பண்ணேன். அவன் ஏதோ 10 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவான்னு பார்த்தா பைத்தியம் முடிச்சவன் 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணி வச்சிருக்கான். சாரிண்ணே, என்ன விட்டுருண்ணே. விட்டுலாம்டா. விட்டுலாமா? விட்டுலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 வாரத்துல கொடுத்துருவல்ல. இல்லன்னா ஐயோ குத்திப்பீங்களா? குத்திருவேன். உனக்கு மட்டும் எப்பறம் இப்படிலாம் நடக்குதே. நான் எவ்வளோ ஆச்சு? 80 rupees. நான் தரேன்டா. டேய் சும்மாரா, நான் தரேன்டா. நான் தரேன்டா. இல்ல கொஞ்சம் பழைய பாக்கியம் இருக்கு. பையா பாக்கி தூங்க வச்சுக்கோ. மாமா என்ன மாமா பாக்குற? ஃபீலிங்ஸ் ப்ராப்ள. அந்த பொண்ணோட நிலைமையில நினைச்சா யார் வேணாலும் ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஃபீல் பண்ணக்கூடாதா? அதுக்கு நீ அந்த மருமகளை பார்த்து ஃபீல் பண்ணும், மாமியாரை பார்த்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஆளும் மூஞ்சம். மா மா நீ விளம்பரம் போட்டா கூட விடாம பாப்பிய. டேய் சேகரு. பா கண்ணப்பம்பா, சேகர் அங்க உட்காந்து தக்காளி தின்னுட்டு இருக்கு பாரு. டேய் கன்சு, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. என்ன? என் போனை சுவிட்ச் ஆன் பண்ணாலே யங் மாடல்ஸ் மூஞ்சிகளாவே வந்து நிக்குது. அது ஏன்டா எனக்கு மட்டும்தான் வந்து நிக்குதா? நீ கூகுள் ஏதாவது தப்பான இடம் கிளிக் பண்ணி பாத்தியா? ஒரே ஒரு வாட்டி. அப்புறம் நீ எது சம்பந்தமா டைப் பண்றியோ அது ரிலேட்டடா தான் காட்டும். சொன்ன சவுண்டா கத்துறான், கேட்டுப்பாலோ. எஸ்கேப். என் ரூம்ல ஏதாவது கொண்டு வந்து மாட்டினியாமா? நான் ஏன்டா கொண்டாந்து மாட்ட போறேன்? ட்ரீம் கேச்சர். ஹலோ, எக்ஸாசிஸ்ட் ஏழுமலையா? எஸ் சார், என்னோட பேர் கேபி. எனக்கு ஒரு டவுட்டு, அதான் உங்களை கேட்கலான்னு.
இன்னைக்கு எங்க வீட்டு கிணத்துல ஒரு ட்ரீம் கேச்சர் கிடைச்சது. அதுல ஒரு பொம்மையும் கட்டியிருக்கு. அதை எடுத்ததுல இருந்தே ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சார். உடனே அதை போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஆ. பொதுவா ட்ரீம் கேச்சரை கெட்ட கனவு வராம இருக்க வீட்டுல மாட்டுவாங்க. ஆனா உனக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப டேஞ்சரானது. இது பழங்காலத்துல யூஸ் பண்ண ட்ரீம் கேச்சர். அது கூட கட்டி இருக்கிறது சாதாரண டால் இல்ல, சூன்ய பொம்மை, ஊடு டால். எனக்கு என்னவோ இதுல பிளாக் மேஜிக் பண்ணிருக்காங்களோன்னு தோணுது. அத எந்த இடத்துல இருந்து எடுத்தியோ அங்கேயே போட்டுரு. அதான் நல்லது. சார், நான் காலையில் இந்த கிணத்துலயே போட்டுட்டு பூட்டிட்டு தான் போனேன். ஆனா அது திரும்ப வீட்டுக்குள்ள வந்துச்சு சார். நீ அந்த ட்ரீம் கேச்சரை எதனா டிஸ்டர்ப் பண்ணியா? ஒன்றும் பண்ணல சார். நல்லா யோசி. தெரியாம அதுல இருந்து ஒரே ஒரு ரெக்கையை மட்டும் பிச்சிட்டேன். ஓ ஷிட். நீ அதை பிச்சிருக்க கூடாது. என்ன சார் சொல்றீங்க? நீ கண்டிப்பா ஒரு இடத்துல மாட்ட போற. அங்க உன் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஹலோ சார், நான் ஏதோ ஒரு டவுட்டுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க ஏதோ காஞ்சூரிங் லெவலுக்கு கதை விட்டுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ, வைங்க போனேன்.